ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் நேரம் இது. பெரிய விஷயங்களில் மட்டுமல்ல, சிறிய சிறிய விஷயங்களில் கூட கவனமாக இருந்தாலே போதும், வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டிவிடலாம். ஒவ்வொரு சிறிய விஷயங்களும் ஏதோ ஒரு பெரிய விஷயங்களோடு உன்னை தொடர்பு படுத்ததான் செய்யும். எனவே எந்த விஷயமானாலும் கவனமாக இரு. முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டோமோ என்று சிந்திக்கவே சிந்திக்காதே. முடிவை எடுப்பதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்யலாம். ஆனால் முடிவை எடுத்த பிறகு தவறாக முடிவாகிவிட்டதோ என்ற எண்ணம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. சில தவறான முடிவுகளிலிருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. நீ இதுநாள் வரை எதற்காக எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திலிருந்து உனக்கு சிறப்பு விருந்தினராக செல்ல வேண்டுமென்றால், அந்த இடத்தில் சிறப்பான விருந்தினராக நீ செல்ல வேண்டுமென்றால், அதற்கான அழைப்பு வர வேண்டுமென்றால், நீ உன் திறமையின் மீது கவனம் செலுத்திக் கொண்டே இரு. உன் திறமை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் எண்ணம் என்ன, உன் திறமை என்ன என்பது உன் சாயப்பாவிற்கு தெளிவாகவே தெரியும். எனவே உன் திறமையை உன் மீது செயல்படுத்தி தைரியமாக செயல்படு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு ஜெயமாகவே அமையும். நான் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் உன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்பது முக்கியமே அல்ல. அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் அல்ல. நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ உன்னையே எப்படி நினைத்துக் கொள்கிறாய் என்பதுதான் உன்னுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால், உன் வாழ்வில் நீ வெற்றியடைய வேண்டுமென்றால், உயர்ந்த செயல்களோடு உன்னை இணைத்து கொண்டே இரு. உன் எண்ணம் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும். உன்னுடைய செயல்களும் நல்லதாகவே இருக்கட்டும். உயர்ந்த செயல்களோடு நீ இணைந்து கொண்டால், நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை சூழ்ந்து வரும். கெட்ட நேரம், கெட்ட காலம், எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை, வருவது எல்லாம் போராட்டமான வாழ்வு என்று வரும்போது, நல்ல காலம், நல்ல நேரம், சந்தோஷமான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை என்ற காலம் வராமலா போய்விடும்? சற்று சிந்தித்துப்பார். மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டம் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? அல்லது கெட்ட நேரம் மட்டும் உன்னிடமே அப்படியே இருந்து விடுமா? வாழ்க்கை சக்கரத்தில் எல்லாம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். சிலவற்றுக்கு காலம் பதில் சொல்லும். அதுவரை காத்து கொண்டிரு. காத்திரு, பொறுமையாக காத்திரு. அனைத்திற்கும் காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நடத்தி வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் சாயப்பா உனக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எதை கொடுத்தால் உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. தவறு செய்துவிட்டு அதற்காகத்தான் நான் இந்த தவறை செய்தேன், இல்லையென்றால் நான் தவறு செய்திருக்கவே மாட்டேன் என்று நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் நம்பிவிடாதே. அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கக்கூடும்.
வலியாக இருக்கிறதே, வேதனையாக இருக்கிறதே, போராட்டகலமாக வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கும். வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள, உன் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள அனைத்திற்குமாக உனக்கு தகுந்த ஆசானாகவே இருக்கும். அந்த போராட்டமான வழியும் வேதனையான சூழ்நிலையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ கொடுத்தது உண்மையான அன்பென்றால், கொடுத்தது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் விலகி சென்றாலும் கூட அது நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் விலகி சென்றிருக்கிறது என்பது உனக்கு புரியும். நிச்சயமாக உனக்கு புரியும். என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலையே படாதே. இந்த உலகம் உன்னை என்ன நினைக்கும் என்று வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய மனம், உன்னுடைய உள்ளம் என்ன நினைக்கிறது என்பதுதான் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சும ரகசியமாகவே இருக்கும். இனிதான் உன் சாயியின் ஆட்டம் ஆரம்பமாகப் போகிறது. மிகப்பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இப்படித்தானே பாபா தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? என் மனதை ஆறுதல் படுத்துவதற்காகவும், என்னுடைய வேண்டுதல் கிடைத்துவிடும், பலித்துவிடும் என்றும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் என்றும் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, ஆனால் எதுவுமே நிகழவில்லையே, எந்த மாற்றங்களும் நடைபெறவில்லையே என்றுதானே கேட்கிறாய்? இது தினம்தோறும் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் போலத்தானே இருக்கிறது. என் பிள்ளையே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. அதுவும் என் பிள்ளைகளுக்காக நான் ஆறுதல் வார்த்தைகள் எப்பொழுதும் கூறுவதும் அல்ல. இப்பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த வார்த்தைகள் உனக்காகவே, உனக்காக மட்டுமே கூறப்படும் வார்த்தைகள், சொல்லப்படும் வார்த்தைகள். உங்களின் பிள்ளைகள் அனைவருக்கும் இது கேட்கத்தானே செய்யும். இந்த வாக்குகள் போய் சேரதானே செய்யும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டுமே உரித்தான வாக்குகள் என்று எப்படி சொல்கிறீர்கள் சாயிநாதரே என்றுதானே உன்னுடைய அடுத்த கேள்வி. என் பிள்ளையே, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே என்னுடைய செல்ல பிள்ளைகள்தான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே என்னுடைய பிள்ளைகள்தான். ஆனாலும் இந்த வாக்கு ஒரு குறிப்பிட்ட சில நபரை மட்டும்தான் போய் சேர்கிறது. அதை என்னை சுற்றி இருப்பவர்களும் சரி, 100 மைலுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கும் சரி, என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பும் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு போய் சேரும். அதில் நீயும் ஒருவர்தான். இது உனக்கு மட்டுமே சொன்ன வார்த்தைகள், உனக்கு மட்டுமே பலிக்கப் போகும் வார்த்தைகள். நீதான் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்வில் ஆரம்பம். உன் சிக்கல், மிக பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். நிரந்தரமான நன்மை உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன் என்றுதான் அர்த்தம். அவன் வாழ்க்கையில் மீண்டும் எப்படி சாதிக்கலாம் என்ற அனைத்தையும் அவன் பக்குவ மனதோடு பெற்றிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். என்னுடைய சங்கல்பம், என்னுடைய ஆசிர்வாதம், என்னுடைய பாசம் யாருக்கு முழுமையாக இருக்கிறதோ, இந்த நேரம் யாருக்கு முழுமையாக கிடைக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு போய் சேரும். அதில் உண்மையிலும் உண்மை. இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இதை இப்பொழுது நீ கேட்க நேர்ந்தால் உன் வேண்டுதல் பலித்துவிடும். இந்த நேரம் நீதான் என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற முழு பிள்ளை என்று மனதார நம்பு. அப்படியாகத்தான் இப்பொழுது இந்த பதிவு உன் கண்களில் பட்டு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே. இப்படியாக நான் தேர்ந்தெடுத்தவர்கள் மட்டுமே இந்த செய்தியை சந்தோஷமாக கேட்க முடியும், கேட்டுக்கொண்டும் இருக்க முடியும். நல்லது நடக்கும்,
கேட்டது கிடைக்கும், வேண்டுதல் பலிக்கும், உன் கர்மாக்கள் முடிந்துவிட்டது என்று சொல்வது சாதாரணமான வாக்கு அல்ல. யார் யாருக்கு கர்மாக்கள் குறைக்கப்பட்டு நல்லது நடக்கும் தருவாயில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே என்னுடைய இந்த சத்திய வாக்கு செவிகளில் போய் சேரும். இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். இனி நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷமாக நீ வாழத்தான் போகிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, அவமானம், பல எதிர்ப்புகள் என்று நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை என் குழந்தையே. உன்னை பாதுகாத்து நல்ல கரையில் சேர்ப்பதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். இதுவரை கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாய், இப்பொழுதும் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து மீள ஒரு புதுவித நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ இருப்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன் நம்பிக்கை என்றும் வீணாகாது. உன்னுடைய நம்பிக்கை போல் உன் வாழ்வு மாறப்போகிறது, மாற்றம் நிகழப்போகிறது. நீ போராடும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நிகழப்போகிறது. நீ கஷ்டம் வந்துவிட்டால் எப்படி வாழ்க்கையிலிருந்து போராட வேண்டும் என்ற வித்தையை நான் கற்றுத்தருகிறேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. என்னுடன் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடமும் சொல். முதலில் உனக்கு வந்திருக்கும் சோதனையிடம் முதலில் சொல். அதுவே வந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். இதுதான் உண்மையான உண்மை. எப்பொழுதுமே உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே. நான் இருக்கிறேன் உனக்காக. உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. என்னுடைய தாமரை திருவடி முழுமையாக சரணடைந்த உன் இதயத்தில் வேறு சிந்தனை, எந்த சிந்தனையும் இல்லாமல் உன் சாயப்பாவிடம் முழு கவனத்தை செலுத்து. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விலக்கி நான் உன்னை பாதுகாப்பேன். இது நிதர்சனமான உண்மை. இதுதான் சத்திய வாக்கும் கூட, தெய்வ வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. அவர்களை வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெருக செய்யவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். என் போராட்டம் மிக விரைவில் முடியும், நிச்சயமாக முடியும். எந்த போராட்டம் வந்தாலும் உன்னுடைய எண்ணம், செயல், சொல், பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்துக்கொள். ஆழமான இதயத்தோடு என்னை பார். அதே நேரம் நானும் உன்னை பார்ப்பேன் குழந்தையே. நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான கால நேரத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அது நடக்கும். அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும்தான். வேறு வழியே இல்லை. மௌனமாக நடப்பது அனைத்தையும் கவனித்துக் கொண்டே இரு. எதுவுமே நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும், முடிவது முடிந்து கொண்டே இருப்பக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிடு. நடப்பதை அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் உன்னை அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கத்தான் செய்யும். உனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உருவாக்கிய பிறகு அந்த இடத்திற்கு உன்னை நான் அழைத்து செல்வேன். உனது வாழ்க்கைக்கு உன் சாயப்பாவே பாதுகாப்பு என் குழந்தையே. ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசளிப்பேன். வருத்தப்படாமல் எது. என் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த என் பிள்ளையின் நல் வாழ்வைக்காக தேவைகளை கொடுத்து அக்கறையோடு கவனித்து பற்றுதலோடு என்னுடைய ஆசிகளை வழங்கி உன் கனவுகளை உன் சாயப்பா நிறைவேற்றுவேன் குழந்தையே. எதற்கும் கவலைப்படாமல் இரு. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்திற்கு நான் நிச்சயமாக மருந்து கொடுப்பேன். நீ என்னிடம் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக நான் பதில் தருவேன். நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன். நீ விருப்பப்படுவது உனக்கு அது நல்லதா,
தீயதா என்று யோசித்தவுடன் அதை நான் உனக்கு கொடுப்பேன். எது கொடுத்தாலும் எதை செய்தாலும் அது உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படியே நான் பார்த்துக்கொள்வேன். என் கண்மணிக்காக இதை நான் செய்து கொண்டே இருப்பேன், எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா நீ? உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன் சாயப்பா? கவலைப்படாமல் இரு, தைரியமாக இரு. எது வந்தாலும் சாதித்து விடலாம், வாழ்ந்தே காட்டலாம் என்று நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன் அப்பா இருப்பேன். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நான் உன் பக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கான தக்க பதிலடியை தகுந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு பரிசாக வழங்குவேன். உன் புண்ணிய கணக்கு உன் பாவ கணக்கில் கழிக்கப்படாது. இப்படி பாவம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம். மற்றவர்கள் மனவேதனையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்வது, செய்த தவறை உணர்ந்து வருபவர்களிடம் வீணாக தவறையே சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி சொல்லிக்கொண்டே இருக்காமல், விட்டுவிடு, முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் என்று அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் 4 சொல்லுவது. அதே போல செய்த தவறை நினைத்து வருந்தினாலே போதும், பாவத்தை மிக சுலபமாக கழித்துவிடலாம். இப்படி பாவம் செய்யாமல் புண்ணியத்தை மட்டுமே செய்து கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளலாம். எது நடந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், இதுதான் நம் விதி என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு எழுந்து போராட வேண்டும். அப்பொழுது விதியை கூட மதியால் வென்றே விடலாம். என்னுடைய உதி இருக்க வீணாக பயப்படாதே. என் உதி இருக்க உனக்கு பாதுகாப்பு கவசமாய். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. இதுதான் விதி என்று இருந்து விடாதே. என் உதி உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு போராடினாலும் முன்னேற்றமே இல்லை என்று புலம்புபவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நிகழும். எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து சேர்கிறதே என்று புலம்புபவர்களுக்கு எவ்வளவு காலம்தான் பொறுமையோடு காத்திருப்பது என்று சொல்பவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க. இந்த கேள்வியை தான் தினம் தினம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ கடினமான உழைப்பாளிதான். முழு ஈடுபாடோடு தான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறாய். நான் அனைத்தையும், நீ செய்யும் செயல் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டுதான் வருகிறேன். எப்பொழுதும் உன்னை உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் என்றுமே பலன் இல்லாமல் போகாது. நீ உழைத்த உழைப்பிற்கு தகுந்த சன்மானம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். விழுந்து விடுவேனோ என்ற பயத்தோடு ஓடிக்கொண்டே இருக்காமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்றும், மட்டுமல்லாமல் தடுமாறும் பொழுது என்னை தாங்கி பிடிக்க உறுதுணையாக, பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். என்னுடைய பிரகாசமான முகம் உனக்கு தெரிகிறதா? ஒரு நொடி பொழுது போதும், கண்ணிமைக்கும் நேரம் பொழுதும், கன நொடி போதும், அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். அந்த வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கு என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் இந்த குழப்பம் உன் மனதில்? இதுதான் என் விதி. என் விதியை மாற்ற யாருமே இல்லை. என் விதியோடு நான் போராடத்தான் வேண்டும் போலிருக்கிறதே என்று விதியை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. விதி என்பது நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குதான் என்பதை புரிந்து கொள். நீ புண்ணியம் செய்திருந்தால் இப்பொழுது உனக்கு நன்மைகள் வந்து சேரும். போன பிறவியில் நீ பாவம் அதிகமாக செய்திருந்தால் இப்பொழுது கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன் பாவக்கணக்கை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். கர்மாவின் வலிமைகளை குறைக்க ஒரு சகாயம் நான் சொல்கிறேன் கேள். என்னுடைய உதியை எடுத்து உன் நெற்றியில் வைத்துக்கொள்.
சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் நெற்றியில் வைத்துக்கொள். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்து விடலாம். கேட்டது அனைத்தையும் நான் கொடுத்துவிட்டால், நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றிவிட்டால், நீ என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தி பிரார்த்தனையாக வைத்ததை அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்துவிட்டால், பின் எப்படி நீ நம்பிக்கை என்ற பாடத்தையும், பொறுமை என்ற பாடத்தையும், பக்தி என்ற பாடத்தையும் படிப்பாய், கற்றுக்கொள்வாய்? நீ உன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும், பொறுமையோடு எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும், இந்த வாழ்க்கையை கஷ்டம் வந்தால் எப்படி தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும், நம்பிக்கையோடு வாழ்க்கையை எப்படி போராட வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்துவதற்காகவும் சில சோதனைகளையும், சில போராட்டங்களையும், சில பயிற்சிகளையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அதை பார்த்துவிட்டு என் சாயப்பா என்னை கைவிட்டு விட்டார், இதுதான் என்னுடைய விதி, என் விதி போன போக்கில் நான் போக வேண்டியதுதான், இதுதான் என் வாழ்க்கை என்று நீயே தவறாக முடிவு கட்டிவிட்டு பின் என்னிடம் வந்து புலம்புவதாலும், வேதனைப்படுவதாலும், கண்ணீர் சிந்துவதாலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை யோசித்து செயல்படு என் குழந்தையே.